சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்பா, ஓ, தலை பயங்கரமா வலிக்குதே. குடிக்கிறவங்க எல்லாருக்கும் இப்படிதான் தலை வலிக்குமா? அப்பா அப்பா, என்ன சகல பசி உயிர் போகுது. நீ சாப்பிட்டியா? எனக்கும் அப்படிதான். ஏன் இவ்வளவு லேட்டு? என்ன மாப்பிள்ளை கரகம் ஆடுறதுக்கு பிராக்டிஸ் பண்றான் போல இருக்கு. இந்த வருஷம் ஆயுத பூஜைக்கு ஆட்டோ ஸ்டாண்ட்ல மாப்பிள்ளை ஆட வச்சிட வேண்டியதுதான். சரி வா, என்னன்னு போய் கேப்போம். மாப்பிள்ளை மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை பிராக்டிஸா? எதுக்கு தலை பிடிச்சு உட்காந்துருக்க மாப்பிள்ளை? தலை வலிக்குது மாமா. தலை வலிக்குதா மாப்பிள்ளை? நான் போய் மாத்திரை வேண்டுமா? சகல இந்த தலைவலிக்கெல்லாம் மாத்திரை சரியா வராது. என்ன சகல சொல்றீங்க? ஆமா சகல, நேத்து மாப்பிள்ளை தடவை சரக்கு அடிச்சார்ல, அந்த மப்பு அதிகமாயி அதனால தலைவலிக்குது. இந்த தலைவலிக்கு மருந்து ஒரு எதிர்கட்டிங் தான். ஆமால, எதிர்கட்டிங்கா அப்படின்னா என்ன மாமா? நைட்டு ஹேங் ஓவர் ஆகி காலையில உன்ன மாதிரி தலை வலிச்சதுன்னு வச்சுக்கோ, மறுபடியும் ஒரே ஒரு கட்டிங் போட்டா போதும். தலைவலி இருக்கிற இடம் தெரியாம பறந்து போயிடும் மாப்ள. ஆமா மாப்ள, இந்த தலைவலிக்கு இதுதான் பாட்டி வைத்தியம். சகல, அது பாட்டி வைத்தியம் இல்ல, தாத்தா வைத்தியம். கரெக்ட் கரெக்ட். கேங்க, யார் இது? உங்க ரெண்டு பேருக்கும் அறிவு இருக்கா? நேத்து அவனை குடிக்க வச்சது பத்தாதுன்னு இன்னைக்கு காலையில குடிக்கிறதுக்கும் ஐடியா போட்டுட்டு இருக்கீங்களா? குடிக்கிறதுக்கெல்லாம் ஒன்னும் ஐடியா போடல. மாப்பிள தலை வலிக்குதுன்னு சொன்னாப்ல, அதான் கொஞ்சோண்டு. பேசாதீங்க. உங்களுக்கு என்ன, ராத்திரி நல்ல நிம்மதியா ரூம்ல படுத்து தூங்கிட்டீங்க. கதிரு எங்க படுத்திருந்தான் தெரியுமா? மாப்பிள ரூம்ல தானே படுத்திருப்பான். ஃபுல் மாப்பிள இருக்கும் போது மாப்பிளையால எங்கேயும் போயிருக்க முடியாது. டேய், நீ ரூம்ல தானே படுத்திருந்த? இல்ல மாமா. அப்புறம் நான் ரூம்ல படுக்க கூடாதுன்ட்டு இளமதி பாய் தலகணிலாம் வெள்ள தூக்கி போட்டா. என்னையும் வெளியில தள்ளி கதவு சாத்திட்டா. பாதி ராத்திரியில நான் கதவு திறந்துட்டு வரேன், இவன் கொசு கடியில படுத்துட்டு இருக்கிறத பார்த்து அம்மா பாவம் உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாங்க. இந்த வீட்டுல இவ்வளவு நடந்திருக்கா? என்ன ஒரு வார்த்தை எழுப்பிருக்கலாம்ல. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே எனக்கு தெரியாம போயிருக்கு. நீங்க தான் நல்லா போதையில படுத்துக்கிட்டு இருந்தீங்களே, அப்புறம் எப்படி உங்களை நான் எழுப்ப முடியும்? கொஞ்சம் கதிர் முகத்தை பாருங்க, எவ்வளவு கொசு கடின்னு. காட்டு மாப்பிள. ஐயோ ஐயோ ஐயோ, இதுல தலைவலி வேற. உடம்பு பூரா கடிச்சு தண்டு தண்டா வீங்கிருச்சாப்பா. சகல, என்ன சகல, இதை நாம சாதாரணமா விடக்கூடாது. ஒரு ஆம்பளைக்கு நடந்த கொடுமைக்கு நம்ம இளமதி கிட்ட நியாயம் கேட்டே ஆகணும். ஆமா சகல, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. மாப்பிளைக்காக நம்ம சிஸ்டர் நியாயம் கேட்போம். சகல, மிஜாம் புயல் அபௌட் வந்துரு வந்துரு வந்துரு. சரியான பயந்தா முழிங்க. வராளே வராளே, கேப்பாளே, என்ன சொல்றதுன்னு தெரியலையே. என்ன என்ன இங்க மீட்டிங் நடக்குது? கேட்டுட்டேன், சமாளி. மீட்டிங்லாம் ஒண்ணு இல்ல. மாப்பிள்ள நைட்டு கொசு கடிச்சு ரத்தம் வந்து வீங்கி ஒரு வழி ஆயிட்டாப்ல. உள்ளே படுத்திருக்கலாமே. குடிச்சிட்டு வந்தா வெளியில தான் படுக்கணும். ஏன் புருஷன் கூட தான் குடிச்சிட்டு வந்தாரு, அதுக்காக நான் அவரை வெளியில படுக்க வச்சேன் இல்லல்ல? சும்மா இரு. குடிச்சிட்டு வந்த உங்க புருஷனை வெளியில தள்ளி கதவை சாத்திருந்தா அடுத்த நாள் குடிச்சிட்டு வருவாரா? இல்ல இப்படி குடிகாரரா தான் இருப்பாரா? இங்க பாருங்க, நீங்க உங்க புருஷனை கெடுத்து வச்சிருக்கிற மாதிரி என்னையும் என் புருஷனை குடிகாரனா ஆக்க சொல்றீங்களா? இதெல்லாம் தேவையா எனக்கு? உங்களை குடிகாரனாக்குனது நானா? இது உங்களுக்கு சந்தோஷமா? சகல, புயல் நம்மள அடிச்சு சாத்துறதுக்குள்ள நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம். இல்லன்னா என் பொண்டாட்டி காலையிலேயே மலையிடுவா. வா போயிடலாம். நடையக்கட்டு நடையக்கட்டு. வீடு இந்த பக்கம் இருக்கு. ஏங்க, நீங்க எதுக்கு இன்னும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஆபீஸ்க்கு போலையா? போய் சீக்கிரம் ரெடி ஆகுங்க.
சகல ம், சகல ம். சகல உன்னை தேடி தண்டல்காரன் வந்தான். இவன் இருந்து- பயப்படாத, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். என்ன சகல எது இதுல விளையாடுறது இல்ல? நானே 2 வாரமா அவனுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு இருக்கேன். இந்த வாரம் கௌசல்யா கிட்ட தண்டல் கட்டுறேன்னு வாங்கி செலவும் பண்ணிட்டேன். அவளுக்கு தெரிஞ்ச டின்னு கட்டிடுவா. சரி சரி, மாப்பிள்ள வந்துட்டான். மாப்பிள்ள மாப்ள வா. வாழ்த்துக்கள் மாப்ள. தேங்க்ஸ் மாமா. வாழ்த்துக்கள் மாப்பிள்ள. அக்கா நான் ஆபீஸ் கிளம்புறேன். சரிடா, பாத்து போயிட்டு ஆமா நீங்க 2 பேரும் இப்ப எதுக்கு கதிருக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்கீங்க? அது சரி, விடிய விடிய ராமாயணம் கேட்டு விடிஞ்சது சீதைக்கு ராம சித்தப்பாவான்னு கேக்குற கதையல்ல. மாப்பிளைக்கு ஜெனரல் மேனேஜர். அதேதான் ஜெனரல் மேனேஜரா பதவி கிடைச்சிருக்குல்ல, அதுக்கு தான் வாழ்த்துக்கள். ஆமால. சாரி Thanks, அக்கா. மறந்தே போயிட்டேன். வாழ்த்துக்கள்டா. Thank you, அக்கா. சூப்பர். உனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னவங்க கிட்ட உன் தகுதியை நிரூபிச்சு காட்டு. சும்மா இரு. அம்மா, இன்னையில இருந்து நம்ம கதிர் மேனேஜர், அதுவும் ஜெனரல் மேனேஜர். டேய் மாப்பிள்ள, புது போஸ்டிங், பதவி வேற ஏத்துக்க போற. அத்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. ஆசீர்வாதம் வாங்கிக்க. சரிங்க மாமா. ஒரு நிமிஷம். தங்கச்சி உள்ள இருந்து வெளியே வந்துருச்சுல்ல, என்ன குண்டு போட போதோ. ஜெனரல் மேனேஜர் போஸ்டிங்க ரிசைன் பண்ணிடுங்க. நான் எதுக்காக ரிசைன் பண்ணணும்? அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. ஏன் முடியாது? இது என்னோட பர்சனல். இதுல நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது. நான் ஒன்னும் உங்களோட பர்சனல் ஸ்கில்ல உங்களுக்கு கிடைச்ச பதவியை தூக்கி போட சொல்லல. மாப்பிள்ளைங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக எங்க அம்மா உங்களுக்கு கொடுத்த பதவியை தான் ராஜினாமா பண்ண சொல்றேன். மாப்பிள்ளைக்கு மாமியார் கொடுக்கிற கிஃப்ட், அதை எதுக்காக நான் வேணான்னு சொல்லணும்? எங்க அம்மா எனக்கு சீரா கொடுத்ததெல்லாம் வேண்டான்னு சொன்னதை நீங்க பாத்துட்டு தானே இருக்கீங்க. அதே மாதிரி நீங்களும் இதை வேண்டான்னு சொல்லிடுங்க.